ஹாய் ஹலோ ஆத்ம தோழர்கள் அனைவருக்கும் இந்த ஆத்ம தோழியின் பணிவான வணக்கங்கள். இன்றைக்கி நம்ம என்ன பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, கால பைரவர் உங்களுக்கு சொல்லும் அருள் வாக்கு என்ன, அப்படி இல்லைன்னா கால பைரவர் பிளெஸ்ஸிங்ஸ் உங்களுக்கு என்ன மெசேஜாக சொல்ல விரும்புகிறாங்க. ஓகே, அந்த மாதிரி விஷயங்களை நம்ம பார்க்கலாம். ஓகே, இவங்க காலபைரவாஷ்டமி இந்த 12ஆம் தேதி நவம்பர் 12. ஓகே, ஸோ நம்ம கோவிலில் போய் காலபைரவரை தரிசிச்சுட்டு வந்தால் நமக்கு நல்ல காலம் பிறக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா நம்ம தலைவிதியவே மாற்றக்கூடிய ஒரு ஆற்றல் காலபைரவருக்கு உண்டு. ஓகேவா? ஸோ காளி கோவில் அத்தனையுமே காலபைரவர் இருப்பாங்க. காலபைரவருக்குன்னு தனி சன்னதியும் உண்டு. நீங்கள் போய் அங்கே ஒரு மிளகு, சிவப்பு துணி எடுத்துக்கோங்க. அதில் மிளகை 8 மிளகு போட்டு ஒரு சின்ன முடிச்சு மாதிரி போட்டு அது மூட்டை மாதிரி கட்டி அதை ஒரு அகல் விளக்கில் வச்சு நல்லெண்ணெய் ஊற்றி தீபம் ஏற்றி வாருங்க. ஓகே, அப்படி காலபைரவ அஷ்டமி அன்னைக்கு நீங்கள் செஞ்சீங்க அப்படின்னா உங்களுடைய கஷ்டங்கள் எல்லாம் தீரும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, காலபைரவர் உங்களோட தலையெழுத்தை மாற்றக்கூடிய சக்தி இருக்கிறதுனால நம்ம என்ன பண்ணணும்னா, அவங்ககிட்ட போய் பணிவாக நம்மளோட பிரச்சனைகளை எடுத்து சொல்லி, நீங்கள் தான் எனக்கு ஒரே துணை அப்படின்னு சொல்லி அவங்க காலடியில் சரணம் அடைந்தோம் அப்படின்னா கண்டிப்பாக அவர் நம்மளை கைவிடவே மாட்டார் அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்கள் அது 21 வாரம் இல்லை 21 மாதங்கள் அந்த மாதிரி மாதம் அஷ்டமி வர அன்றைக்கி செய்யலாம். இல்லைன்னா சாட்டர்டே நீங்கள் 21 வாரமாக பண்ணலாம். அந்த மாதிரி உங்களுக்கு எப்படி தோது இருக்குதோ அது மாதிரி நீங்கள் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, நம்ம சிவன் அப்பாவும் இருக்காங்க. ஸோ நீங்கள் பைல் நம்பர் 1 காலபைரவர், பைல் நம்பர் 2 இவங்களும் காலபைரவர் தான். ஓகே, சிவன் அப்பா. இது 2 பேரில் உங்களுக்கு யார் ரொம்ப அட்ராக்ட் ஆகிறாங்களோ அவங்கள நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ பைல் நம்பர் 2 வச்சிடலாம். பைல் நம்பர் 1 எடுத்திருக்கோம் காலபைரவர். உங்களுக்கு என்ன மெசேஜ் சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாமா? வாங்க நம்ம பதிவுக்குள்ளே போகலாம். காலபைரவர் சிலையை யாரெல்லாம் செலக்ட் பண்ணிங்களோ உங்களுக்கான மெசேஜஸ் காலபைரவர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். இப்போ நான் உங்களுக்கு ஷார்ட்ஸ்லலாம் போட்டேன்ல, உதய்பூர் போயிருந்தேன் இல்லையா? ஸோ அங்கே நான் நம்ம தசமகா வித்யாவங்களுக்கு காவலை காலபைரவர் சிலை வச்சுருந்தாங்க. அது ரொம்ப நல்லா இருந்தது. உங்களுக்கு நான் காட்டியிருப்பேன் வீடியோவில். பார்க்காதவங்க ஷார்ட்டில் போய் பாருங்கள். ஓகே, அதே மாதிரி நவராத்திரி நாயகிகளும் அவங்களுக்குமே இன்னொரு பைரவர் ஒயிட் கலரில் வச்சுருந்தாங்க காலபைரவர். தசமகா வித்யாவுக்கு கருப்பு கல்லால் ஆனது. நவராத்திரி நாயகிகளுக்கு ஒரு ஒயிட் கலர் காலபைரவர் வச்சுருந்தாங்க. 2 சிலையுமே நான் உங்களுக்கு காட்டினேன்னு நினைக்கிறேன். அதில் ரொம்ப சூப்பராக இருந்தது. ஆனால் அங்கே உதய்பூரில் ஒரு பார்த்த விஷயம் என்னென்னா, யாருமே கையேந்தி நிற்கவே இல்லை. அந்த ரெட் லைட்டில் நம்ம சிக்னலில் இருந்தாலும் சரி, இல்லை வேறு ஏதோ ஹோட்டல் இல்லை மார்க்கெட் எங்கேயுமே பார்த்தா யாருமே அங்கே பிச்சை எடுக்கவே இல்லை. எல்லாருமே உழைச்சி சாப்பிட்றாங்க. அது நான் பார்த்தேன். ஏன்னா அங்கே எதுவுமே விளையிறது இல்லை. ஆனால் ஒன்லி ஆடு மாடு தான் மேய்க்கிறாங்க. அந்த எருவ மாடுகள் வாங்கி மேய்க்கிறாங்க. ஆடுகள் நிறைய கேமல்ஸ் அது மாதிரி பண்ணுறாங்க. இந்த மாதிரி டூரிஸ்ட் பிளேசஸ் மாதிரி பண்ணி ரிசார்ட் மாதிரி பண்ணிலாம் பண்ணுறாங்க. ரொம்ப ஹைஃபையும் இருக்காங்க, ரொம்ப லோ கிளாஸும் இருக்காங்க. ஆனால் ரொம்ப ரெஸ்பெக்ட் கொடுக்குறாங்க. ஒரு இப்போ டெல்லியிலலாம் போனீங்கன்னா ஏதாவது எடுத்தோன்னே அசிங்கமாக திட்டுறது அந்த மாதிரிலாம் பண்ணுவாங்க. அங்கே யாருமே ஒரு வார்த்தை கூட அந்த மாதிரி தப்பான வேர்ட்ஸை யூஸ் பண்ணவும் இல்லை. அதே மாதிரி ரொம்ப ரெஸ்பெக்ட்ஃபுல்லாக நடந்துக்கிறாங்க. அந்த ஒரு விஷயமே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அந்த இதில். அதே மாதிரி கோயில்களுக்கு போகும்போதுமே கோவிலில் ஐயரும் பணம் வாங்குறதில்ல, இல்லை மற்றபடி அங்கே ஒர்க் பண்ணுறவங்களும் யாருமே பணம் வாங்குறதில்ல. கொடுத்தாலும் யாருமே வாங்க மாட்டேங்கிறாங்க. அதே மாதிரி நம்மளுடைய
எவ்வளோ பெரிய பணக்காரங்களாக இருந்தாலும் லைனில் தான் வரணும் அப்படின்னு சொல்கிறாங்க. கேரளாலேயும் இந்த முறை இருக்குது, தமிழ்நாட்டில் மட்டும்தான் வந்து வேறு மாதிரி இருக்குது. மற்றபடி எல்லா இதுலேயுமே வந்து இதெல்லாம் கடைப்பிடிக்கிறாங்க. அதெல்லாம் ரொம்ப பவர்ஃபுல்லாக இருந்தது. அதெல்லாம் பார்க்கும்போது அந்த கோவில் வந்து நான் உங்களுக்கு நான் போட்டிருப்பேன் அந்த இன்னொரு ஷார்ட்டில் பார்த்தீங்கன்னா, ஒரே ஏக்லிங்ஜின்னு சொல்லிட்டு பார்த்துருப்பீங்க. ஒரே சிவனில் வந்து 4 தேவர்கள் வந்து இருந்தாங்க. அவங்களையும் நான் பார்த்து இது பண்ணுறப்ப அந்த கோவில்லாம் வந்து 108 கோவில் ஒரே கோவிலுக்குள்ளே இருந்தது. ஆனால் நிறைய இதை பார்க்க அலோவ் பண்ணல அவங்க. ஏன்னா அதை வந்து க்ளோஸ் பண்ணி வச்சுருக்காங்க. என்ன ரீசன் தெரியல, ரொம்ப வருஷங்கள் ஆனதா அப்படின்ற மாதிரி என்னன்னு தெரியல. ஆனால் வந்து அங்கேயுமே வந்து ரொம்ப யாருமே வந்து பணம் வாங்குறதில்ல, ரொம்ப செலக்டடாக தனி லைன்ஸ் அப்படிலாம் கிடையாது. நார்மலாக போய் தரிசிக்கிறாங்க. ரொம்ப வந்து அங்கே ஒபீடியண்ட், அந்த டிசிப்ளின் அது எல்லாமே பார்த்தேன் நான். ஓகேவா? இப்போ வந்து காலபைரவர் உங்களுக்கு என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, யார் கூடயோ ரொம்ப வந்து நீங்கள் சண்டை போட்டு இல்லைன்னா வந்து ஒரு மன தகராறாகி பேசாமல் யார் கூடயோ ரொம்ப நாள் இருக்கிறீங்களா, உங்கள் ஈகோவை பிடிச்சிட்டு. ஓகே, ஏன் அவங்க அன்றைக்கி சண்டை போட்டாங்கல்ல, அவங்ககிட்ட நான் ஏன் பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து ஒரு ஈகோ பார்த்துக்கிட்டு யார் கூடயோ பேசாமல் ரொம்ப நாள் இருந்தீங்க. ஓகே, ஸோ இப்போ அவங்கக்கிட்ட பேசுகிறதுக்கான வாய்ப்பு இல்லை அப்படின்னா, ஒரு வெளியூரில் இருக்கிற அந்த பர்சன்கிட்ட நீங்கள் வந்து தொலைத்தொடர்பு மூலமாக, அதாவது ஃபோன் மூலமாக பேசக்கூடிய ஒரு வாய்ப்பை வந்து உங்களுக்கு வந்து காலபைரவர் வந்து அமைச்சு தராங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, அது வந்து உங்களோட ரிலேஷன்ஷிப்பில் இருக்கலாம், இல்லைனா வந்து உங்களோட கொலீக்ஸாக இருக்கலாம், ஃப்ரெண்ட்ஸாக இருக்கலாம், ரொம்ப வந்து ஒரு லவராக இருக்கலாம், ஹஸ்பண்டாக இருக்கலாம். ஸோ இப்போ வந்து ஒரு ரீயூனியனுக்கான ஒரு டைம் மாதிரி தெரியுது. ஓகே, கொஞ்சம் நீங்கள் உங்கள் ஈகோ விட்டு கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து காலபைரவரும் நம்மளுடைய காளி அம்மனும் வந்து உங்களுக்கு வந்து பிளெஸ்ஸிங்ஸை வழங்க தயாராக இருக்கிறாங்க. அவங்களோட பிளெஸ்ஸிங்ஸ்னால் உங்களுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு இந்த பாருங்கள், இங்கேயும் வந்து ராஜாராணி, இங்கேயும் வந்து ஒரு ராஜாராணி மாதிரி இருக்குது பாருங்கள். ஓகேவா? ஸோ உங்களுக்கு ஏதோ ஒரு நல்ல விஷயம் வந்து நடக்க இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அது வந்து ஒரு பணமாக இருக்கலாம், ஒரு வீடு, சொந்த வீடு வாங்குறதுக்கான வாய்ப்பு, ஒரு இடம் வாங்குவதற்கான வாய்ப்பு, அதே மாதிரி ஒரு ப்ரெக்னென்ட் ஆகிறதுக்கான ஒரு சமயம், அதை அந்த டைம் சொல்லுவாங்களே அது, ஒரு லக்ஸூரியஸ் லைஃப் உங்களுக்கு வந்து கிடைக்கிறதுக்கு இருக்கலாம், ஒரு தாய்மை அடைய போகிறதா இருக்கலாம், இல்லை ஒரு திருமணமாக இருக்கலாம், இல்லை வந்து ஒரு என்கேஜ்மெண்ட்டாக இருக்கலாம், இல்லை வந்து ஒரு குழந்தை கொண்டாடக்கூடிய ஒரு ஃபஸ்ட்டு பர்த்டே சொல்லுவோம், இல்லைனா வந்து ஒரு குழந்தை பிறந்து நீங்கள் திருப்பி ரீயூனியன் ஆகிற மாதிரி ஒரு அந்த ஃபேமிலி ரீயூனியன் மாதிரி கூட இருக்கலாம். ஓகே, அந்த மாதிரி வந்து ஒரு சிச்சுவேஷன் வந்து உங்களுக்கு ஏற்படலாம். உங்களுக்கு பதவி கிடைக்கலாம், பணம் கிடைக்கலாம், பொருள் கிடைக்கலாம், புகழ் கிடைக்கலாம், ஒரு ஏதோ வந்து ஒரு ரொம்ப சம்திங் குட் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி ஏதோ ஒரு பிளெஸ்ஸிங்ஸ் வந்து உங்களுக்கு கடவுள் வந்து கொடுக்க நினைக்கிறாங்க, அந்த காலபைரவர் வந்து கொடுக்க நினைக்கிறாங்க. ஸோ அதை ரிசீவ் பண்ணுறதுக்கு நீங்கள் வந்து உங்களோட மனதை வந்து தயார் நிலையில் வைங்க, தயார்படுத்தி வைங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, கேமராவில் தான் லிங்க் கேட்டே இருக்குது, சரியாக இருக்கான்னு தெரியல. ஓகே, ஸோ நீங்கள் வந்து அதை வந்து ரிசீவ் பண்ணுறதுக்கு ரெடியாக இருங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, உங்களோட கர்மா வந்து குறையக்கூடிய நேரம் இது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, ஏன்னா நீங்கள் எப்போ வந்து காலபைரவரை மனசார ஒரு நிமிடம் நினைக்கிறீங்களோ அப்போவே வந்து உங்களுக்கு வந்து காலபைரவர் வந்து உங்களுக்கு அனுகிரகம் பண்ணிட்டார் அப்படின்றதான் வந்து நீங்கள் நினைக்கணும். ஓகே, காலபைரவரை நீங்கள் கும்பிட ஆரம்பிச்சிட்டாலே உங்கள் வாழ்க்கையில் நல்ல காலம் வந்துடுச்சு அப்படின்றது தான் அர்த்தம். நல்ல காலம் வந்தால் தான் நீங்கள் காலபைரவரோடைய பேரும் கேட்பீங்க, அவரை வந்து தரிசிக்கக்கூடிய பாக்கியத்தையும் நீங்கள் பெறுவீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, இப்போ இந்த பதிவை பார்க்கக்கூடிய அத்தனை பேருமே நீங்கள் கொடுத்து வைத்தவர்கள் தான். உங்களுக்கு காலபைரவரோட பரிபூரண அருள் இருக்கிறதுனால தான் நீங்கள் இந்த பதிவையே பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னு நான் சொல்லுவேன். ஓகே,
வேறு ஏதாவது ஒரு ஸ்பெஷல் மெசேஜாக ஏதாவது சொல்கிறாரான்னு பார்க்கலாமா? ஏதோ ஒரே ஒரு கார்டு எடுத்து. தேங்க்யூ ஏஞ்சல்ஸ், தேங்க்யூ ஏஞ்சல்ஸ். இங்கே பாருங்கள், அவங்களே ஓப்பன் பண்ணி கொடுத்துட்டாங்க. உங்களுடைய குடும்பத்தின் சந்தோஷம். ஓகே, உங்கள் குடும்பத்தில் ஒரு சந்தோஷமான ஒரு விஷயம் வந்து நடக்க இருக்குது. ஓகே, நீங்கள் வந்து வாழ்க்கையை என்ஜாய் பண்ணிகிட்ருக்க ஒரு தருணம் வரப்போகுது. உங்களுக்கு வந்து உங்களுக்கு காலபைரவரோட அருள் உங்கள் குடும்பத்திற்கு பரிபூரணமாக இருக்குது அப்படின்றது தான் அவங்க ஸ்பெஷல் மெசேஜாக சொல்கிறாங்க. ஓகே, வேறு என்ன மெசேஜ் உங்களுக்கு காலபைரவர் சொல்லியிருக்காங்க? தேங்க்யூ தேங்க்யூ தேங்க்யூ. ஓம் நம சிவாய. கார்டு வந்திருக்கு. ஓல் மேஜிக். வா, அதாவது ஒரு வாழ்க்கையில் ஒரு உண்மையை வந்து நீங்கள் வந்து உணர போகிறீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. உங்களுடைய இன்னர் விஷ்டமை வந்து ஓப்பன் பண்ணுங்கள். ஒரு விஷயம் வந்து உங்களுக்கு புரிய போகுது அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது பழசெல்லாம் வந்து நினச்சி நீங்கள் ஃபீல் பண்ணுறதெல்லாம் விட்டுருங்க. நெக்ஸ்ட்டு உங்களுக்கான பெட்ரு லைஃப் வரப்போகுது இல்லையா, அதை வந்து நீங்கள் கொண்டாட தயாராகுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, ஒரு மேஜிக் நடக்க போகுது. ஓகே, நீங்கள் வந்து வாழ்க்கையில் ஒரு உயரத்தை அடைய போகிறீங்க. ஓகே, ஸோ நீங்கள் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு சந்தோஷம் வந்து உங்களுக்கு கிடைக்க இந்த ஓல் மேஜிக் வந்து வந்திருக்கனால நீங்கள் வந்து ஓல் மேஜிக் பிகின் நவ் அப்படிங்கிற வந்து ஒரு வேர்டை வந்து நீங்கள் அடிக்கடி சொல்லலாம், இல்லை எழுதலாம், இல்லை நீங்கள் கமெண்ட்டில் கூட எழுதலாம். ஓகே, உங்களுக்கு வந்து அது ஒரு விஷயத்தை வந்து உங்களுக்கு கொடுக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. உங்களே புரிஞ்சுக்கிறதுக்கு கூடியான உங்கள் மனதிற்குள் இருக்கும் ஆசையை புரிஞ்சிக்கக்கூடிய ஒரு விஷயம் வந்து உங்களுக்கு வந்து நடக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. யூனிக்கான் வந்திருக்கு. ஸோ இன்ஃபினிட் பாசிபிலிட்டிஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, அதாவது நீங்கள் கண்களால் தெரிய முடியாது, ஆனால் நீங்கள் மனதார உணரக்கூடிய ஒரு சில விஷயங்கள் வந்து உங்களுக்கு நடக்கலாம். உங்களை சுற்றி ஒரு லவ் மேஜிக் நடக்கலாம். நிறைய பேருக்கு ப்ரொபோசல் வரலாம், இல்லை நீங்கள் ப்ரொபோசல் வந்து அக்செப்ட் பண்ணிக்கலாம். ஓகே, நீங்கள் வந்து தன்னைத்தானே அழகுபடுத்திக்கிறதுக்காக ஏதோ ஒரு சில விஷயங்களை வந்து செய்வீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, நீங்கள் வந்து ஒரு ஹார்ஸையோ பட்டர்ஃப்ளையோ நீங்கள் வந்து பார்க்கலாம். ஓகே, உங்களுக்கு வந்து பணவரவு உண்டு. ஒரு ஆர்டினரி ஒரு லைஃப்லேருந்து நீங்கள் வந்து ஒரு லெஜெண்ட்ரியாக வந்து மாற போகிறீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஆர்டினரி பர்சனாக இருந்து லெஜெண்டாக மாற போகிறீங்க அப்படின்றாங்க. அதாவது ஒரு ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் உங்களுக்குள்ளே நடக்க இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, அதாவது உங்களுக்கு கான்ஃபிடென்ட் தரக்கூடிய விஷயங்களை மட்டும் அக்செப்ட் பண்ணுங்கள். ஓகே, நீங்கள் வந்து இப்போ உங்ககிட்ட ஒருத்தவங்க வந்து நல்லா பேசுகிறாங்க அப்படின்னா அவங்கக்கிட்ட நீங்கள் பேசுங்க. அவங்க ஆனால் உள்ளுக்குள்ளே என்ன குரூர எண்ணம் வச்சுருக்காங்களா இல்லையான்றது வந்து உங்களுக்கு தேவையே இல்லை. அப்படி பார்த்தா நம்ம யார் கூடயுமே பழக முடியாது. ஸோ நீங்கள் வந்து அவங்க ஹாய் ஹலோ பண்ணுறாங்களா, நீங்கள் ஹாய் ஹலோ பண்ணுறாங்க, அந்த மாதிரி ஒரு விஷயத்தை வந்து வச்சுக்கோங்க. ஓகே, உண்மை என்ன அப்படின்ட்டு நம்ம டீப்பாக வந்து ஒவ்வொருத்தரையும் ஆராய்ந்தோன்னா நம்ம கூட யாருமே இருக்க மாட்டாங்க. ஓகே, ஸோ உங்களோட ட்ரீம் என்ன அப்படின்றத வந்து நீங்கள் நோக்கி போகும்போது, உங்கள் கோலை நோக்கி போகும்போது நிறைய பேர் டிஸ்டர்பன்ஸாகவும் வர்றதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ நீங்கள் அதெல்லாம் வந்து லெட் கோ பண்ணிட்டு போங்க அப்படின்னு சொல்கிறாங்க. யூ ஆர் த கிரியேட்டர் அண்ட் மெஜிஷியன் அப்படிங்கிறாங்க. ஓகே, நீங்கள் தான் உங்கள் வாழ்க்கையோட க்ரியேட் பண்ணக்கூடிய ஒரு பர்சன். உங்கள் வாழ்க்கை எப்படி இருக்கணுன்றதை நீங்கள் தானே தீர்மானிக்கணும். ஸோ அந்த மேஜிக் பவர் வந்து உங்ககிட்ட தானே இருக்குது. ஓகே, உங்ககிட்ட உள்ள நல்ல குவாலிட்டிஸ் எல்லாம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள். கடவுள் உங்களுக்கு கொடுத்த கிஃப்ட் என்ன அப்படின்னு பாருங்கள். அதை வச்சு நீங்கள் வாழ்க்கையில் முன்னேறதுக்கான ஒரு விஷயத்தை வந்து நீங்கள் அடுத்த முன்னேற்றத்துக்கு எடுத்துகிட்டு போங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, உங்களுடைய விஷ்டம் அண்ட் வேர்ட்ஸ் தான் வந்து பவரே. ஓகே, ஸோ நீங்கள் வந்து கனெக்ட் த எலமெண்டல் ஸ்பிரிட்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க அண்ட் கைடு த்ரூ த வேர்ட். ஓஹோ, அதாவது உங்களுக்கு வந்து பஞ்சபூதங்களோட நீங்கள் கனெக்ட் ஆகுங்க. அப்போ வந்து உங்களுக்கு நிறைய விஷயங்கள் உங்களுக்கு வந்து
வரும் அப்படின்றாங்க. ஹையர் காலிங், அதாவது கடவுளோட ஒரு கடவுள் கொடுத்த இந்த தைரியமும் தன்னம்பிக்கையும் உங்களை எங்கேயோ கொண்டு போகணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அது வந்து சக்ஸஸை நோக்கி கொண்டு போகும். ஓகே, உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய சக்ஸஸ் வந்து வர இருக்குது உங்கள் லைஃப்பில். ஸோ நீங்கள் அதை வரவேற்கிறதுக்கு தயாராக இருங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, அதாவது உங்கள் வாழ்க்கையில் சில விஷயங்கள் வந்து தேவையில்லாமல் நடந்திருக்கலாம். ஸோ அதையே நீங்கள் நினச்சிக்கிட்டு இருக்காமல் அது வந்து ஒரு உங்கள் வாழ்க்கை பாடமாக எடுத்துக்கிட்டு அடுத்த ஒரு நகர்வை நோக்கி நீங்கள் நகருங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, இப்போ எல்லாரோட வாழ்க்கையிலேயும் ஏதோ ஒரு ட்ராஜடி நடந்திருக்கும், ஏதோ ஒரு சம்திங் ப்ராப்ளமாக இருக்கும். நம்ம அதையே நினச்சிட்டு இருந்தோம்னா அடுத்தடுத்த ஸ்டெப்பு நம்மளால் போகவே முடியாது. ஸோ நீங்கள் வந்து சில விஷயங்கள் வந்து நம்ம கண்ட்ரோலில் கிடையாது. ஓகேவா, அது வந்து கடவுளோட கண்ட்ரோலில் இருக்குது. ஸோ நீங்கள் வந்து காலபைரவர் காலடியில் அதெல்லாம் ஒப்படைச்சிட்டு அந்த எல்லா விஷயங்களையும் நீங்கள் பார்த்துக்கோங்கன்னு சொல்லிவிட்டு அவங்கக்கிட்டே விட்டுருங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, சரணாகதி அடையும் போது நமக்கு பல விஷயங்கள் வந்து தானாகவே நல்லது நடக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, ஸோ உங்களுக்கு வந்து உங்களுக்கு எந்த எதிரி தொல்லை இருந்தாலும் சரி, இல்லை உங்களுக்கு எதாவது பிளாக் மேஜிக் செய்கிறாங்க அப்படின்னு சொன்னாலும் சரி, என்ன ப்ராப்ளமாக இருந்தாலும் சரி, நீங்கள் போய் காலபைரவர்கிட்ட வந்து உங்களுடைய பிரச்சனைகளை சொல்லி அவர்கிட்ட வந்து நீங்கள் பூசணிக்காயில் கூட விளக்கு போடுவாங்க. அந்த ஒரு பூசணிக்காய் எடுத்து அதை 2ஆக கட் பண்ணி வெள்ளை பூசணிக்காய் அதில் வந்து நீங்கள் தீபம் ஏற்றும் போது அந்த எதிரிகள்லாம் இருந்த இடம் தெரியாமல் ஓடி ஒளிஞ்சிருவாங்க. இல்லை உங்கள் வலிக்கே வராமல் அவங்க தள்ளி போயிடுவாங்க. ஓகே, ஸோ அந்த மாதிரி வந்து உங்களுக்கு யாராவது பிளாக் மேஜிக் செய்கிறாங்கனாலும் அதை போய் நீங்கள் காலபைரவர்கிட்ட சொல்லிவிட்டு வெண்பூசணியில் விளக்கு போட்டு வாங்க, உங்களுக்கு அந்த ப்ராப்ளத்துலேருந்து நீங்கள் வெளியில் வந்துடுவீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, சீ டர்ட்டில் வந்திருக்கு பாருங்கள் உங்களுக்கு அனிமல்ஸ் வந்து. ஸோ ஏதோ சம்திங் வந்து ஒரு பிகினிங், ஒரு புதிய பயணம், ஒரு புதிய பயணத்தினால உங்களுக்கு ஒரு நல்ல விஷயம் நடக்கலாம். ஒரு வீடு, நிறைய பேருக்கு வீடு அமைகிறதுக்கான ஒரு சான்சஸ் இருக்குது. ஸோ இல்லை வந்து ஒரு வீட்டில் நிம்மதி இல்லாமல் தவிச்சிட்டு இருந்தீங்கன்னா அந்த வீட்டில் ஒரு நிம்மதி வரக்கூடிய ஒரு நேரமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, வாட்டர். ஸோ நீங்கள் வந்து எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுங்கள். உங்கள் வந்து இப்போ தண்ணிக்கு இருக்கிற மாதிரி பவர் வந்து வேறு எதுக்குமே கிடையாது. இப்போ நீங்கள் ஒரு வாட்டர் பாட்டில், கிளாஸ் வாட்டர் எடுத்துக்கோங்க, அதில் தண்ணி எடுத்துக்கோங்க. உங்களுக்கு என்ன விஷயம் வந்து நடக்கணும், இல்லை என்ன ஒரு சில வேர்ட்ஸால் அதில் வந்து பெனில் வந்து ஒரு பேப்பரில் எழுதி தண்ணிக்கு வெளியில் வந்து நீங்கள் ஒட்டிடுங்க அந்த ஸ்டிக்கரை. அதை எடுத்து தண்ணி குடிக்கும் போதெல்லாம் அந்த எழுதியிருக்க வேர்டு உங்களுக்கு எது நடக்கணும்னு சொல்கிறீங்களோ, இப்போ ஒரு வீடு வாங்கணும்னு வச்சுக்கோங்களேன், ஹோம்னு எழுதுங்க, ஓன் ஹவுஸ்ன்னு எழுதுங்க. நீங்கள் தண்ணி குடிக்கும் போதெல்லாம் அந்த கிளாஸ் வாட்டரை எடுத்து யூஸ் பண்ணி குடிங்க. அப்போ வந்து அந்த ஓன் ஹவுஸுங்கிறது உங்கள் கண்ணில் பட்டுக்கிட்டே நீங்கள் குடிக்கணும். அதை வந்து பார்த்துக்கிட்டே நீங்கள் வந்து அதை எடுக்கும் போதே அந்த ஓன் ஹவுஸுங்கிற வேர்டு தான் உங்களுக்கு மைண்டுக்கு வரும். ஸோ அப்போ நீங்கள் தண்ணி குடிக்கும்போது அந்த விஷயம் வந்து சீக்கிரம் வந்து உங்களுக்கு வந்து நடக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, இந்த வாட்டர் மேனிஃபெஸ்டேஷன் சொல்கிறாங்கல்ல, அந்த மாதிரி வாட்டரை வந்து நீங்கள் குடிக்கும் போதெல்லாம் அந்த வேர்டு வந்து ஒட்டியிருக்கிறதுனால அதை தான் ஃபஸ்ட்டு பார்ப்பீங்க. ஸோ அதை பார்த்துக்கிட்டு அந்த நினைப்போடையே நீங்கள் குடிக்கும்போது உங்களுக்கு வந்து அதெல்லாம் வந்து ஈஸியாக வந்து நடக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, ஸோ உங்களோட மனசு வந்து ஒரு குரங்குன்னு சொல்லுவாங்கள்ல, அது வந்து தாவிக்கிட்டு தான் இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி வந்து மனதை ஒருநிலைப்படுத்துறதுக்கான முயற்சிகளில் ஈடுபடுங்க. அந்த குரங்கு மாதிரி நம்ம தாவிட்டே இருந்தோம் அப்படின்னா நம்மளால் எதுலேயுமே வந்து கான்சன்ட்ரேஷன் பண்ண முடியாது அப்படின்னு சொன்னாங்க. டால்ஃபின் வந்திருக்கு. ஸோ ஒரு டிலைட்ஃபுல், ஒரு ஜாய்ஃபுல், ஏதோ ஒரு சந்தோஷமான ஒரு விஷயம் உங்களை நோக்கி வந்துக்கிட்டே இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, அதாவது லா ஆஃப் கர்மா என்ன சொல்கிறாங்கன்னா, நம்ம நல்லது செஞ்சோம் அப்படின்னா நமக்கு நல்லது கிடைக்கும். நம்ம வந்து
போன ஜென்மத்தில் நம்ம தப்பு செஞ்சுருந்தோம் அப்படின்னா அதுக்குரிய தண்டனையும் இந்த ஜென்மத்தில் தான் கிடைக்கும்னு சொல்கிறாங்க. ஸோ நீங்கள் முடிந்த வரை நீங்கள் நல்லது செஞ்சிட்டே இருங்க. உங்களுக்கு கடவுளுக்கு தெரியும் நீங்கள் அவங்க கடவுள் உங்கள் மனசை தான் பார்ப்பாங்க. ஓகே, உங்கள் மனசை பார்க்கும்போது அதில் நீங்கள் தூய்மையானவராக இருந்தீங்க அப்படின்னா உங்கள் பழைய கர்மாக்கள் கூட மன்னிக்கப்பட்டு உங்களுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை, சந்தோஷமான வாழ்க்கை அடுத்தடுத்த நிலையில் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் கிடைக்கும். நீங்கள் லார்டு ஹனுமானை டெடிகேஷன் கும்பிடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா ஹனுமாரும் நமக்கு தெரியும் லார்ட் சிவா தான் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நீங்கள் ஒரு தூய்மையான உள்ளம் வேணும் அப்படின்னா உங்களுக்கு அந்த கோபதாபங்கள், அந்த ஒரு கெட்ட எண்ணங்கள் அதெல்லாம் வரக்கூடாது, நெகட்டிவிட்டிஸ் வரக்கூடாது அப்படின்னா நீங்கள் ஹனுமான் சாலிசா சொல்லுங்கள், ஹனுமாரை கும்பிடுங்க. ஓகே, அவரை கெட்டியை பிடிச்சிக்கிட்டீங்க, டெய்லி அவரை கும்பிட்டிங்கனாலே உங்களுக்கு நல்ல விஷயங்கள் நடக்க ஆரம்பிக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் ஹனுமாரை கும்பிட ஆரம்பிச்சிட்டிங்க அப்படின்னா ஒரு மிகப்பெரிய சேஞ்ச் உங்கள் வாழ்க்கையில் வரும். ஒரு ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் ஆகக்கூடிய ஒரு நல்ல நேரம் உங்களுக்கு வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நீங்கள் மற்றவர்களுக்கு உதவ உதவ உங்களுக்கான பாவ மூட்டை இருக்கு இல்லையா, அது நீங்கள் ஒரு இமேஜின் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு பாவ மூட்டை ஒரு 10 மூடை இருக்குது அப்படின்னு. அதை அந்த 10 மூடையுமே உப்பாக நினச்சிக்கோங்க. சரியா? அப்போ நீங்கள் சாமிக்கிட்ட நல்ல மனமுருக வேண்டிட்டு நீங்கள் தான தர்மங்கள் செய்ய அந்த ஒவ்வொரு மூட்டை, உப்பு மூட்டை இருக்குல்ல, அந்த உப்பு மூட்டை ஒவ்வொரு மூட்டையாக கரைய ஆரம்பிக்கிற மாதிரி இமேஜின் பண்ணுங்கள். ஸோ உங்கள் பாவ மூட்டை நீங்கள் தான தர்மங்கள் மற்றவங்களுக்கு உதவி செய்யும்போது அந்த உங்களுடைய கர்மாக்கள் எல்லாம் கரைஞ்சிட்டு வருது அப்படின்னு சொல்லுங்கள். ஓகே, நந்தி பகவானை நீங்கள் கும்பிடும்போது உங்களுக்கு எல்லா ஒரு நல்ல விஷயங்களும் நடக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்கள் பிரதோஷ பூஜை கண்டிப்பாக மேற்கொள்ளுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. பிரதோஷத்தன்னைக்கு பிரதோஷ பூஜைக்கு முடிஞ்ச அபிஷேக பொருளை வாங்கி கொடுங்க. கண்டிப்பாக உங்களுடைய பாவம், கங்காதேவியே வந்துட்டாங்க, உங்களுக்கு பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்பட்டு உங்களுக்கு நல்ல விஷயங்கள் நடக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, தேங்க்யூ ஸோ மச். வாங்க அடுத்து நம்ம 2வது பைல் பார்க்கலாம். பைல் நம்பர் 2, இந்த சிவனை யாரெல்லாம் செலக்ட் பண்ணியிருந்தீங்களோ அவங்களுக்கான பதிவை பார்க்கலாம் வாங்க. அதாவது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, போன ஜென்மத்தில் இருக்கட்டும், இல்லைன்னா உங்களுடைய முன்னோர்கள், மோஸ்ட்லி உங்களுடைய முன்னோர்கள் 90% வச்சுக்கோங்க. ஓகே, உங்களுடைய முன்னோர்கள்னால் உங்கள் அப்பா, உங்கள் தாத்தாவோட அப்பா, அந்த மாதிரி உங்களுடைய இல்லை பாட்டியோட அப்பா, அந்த மாதிரி வச்சுக்கோங்க. உங்களுடைய முன்னோர்கள் மோஸ்ட்லி உங்கள் பாட்டி சம்மந்தப்பட்ட வழியில் இருக்கலாம். அதாவது அப்பாவோட அம்மாவும் இருக்கலாம், அம்மாவோட அம்மாவாகவும் இருக்கலாம். ப்ராப்பர்ட்டி விஷயத்தில் இல்லை ஒரு சொத்து விஷயத்தில் அவங்க அவங்களோட ஒரு கிரிமினல் மைண்டை காட்டி ஏமாற்றிருக்கிறாங்க. ஓகே, எல்லாத்தையும் பிடிங்கி வச்சுட்டு, அதாவது
பங்காளிகளுக்கெல்லாம் சொத்து கொடுக்காமல் இருக்கிறது, அப்படி இல்லை அப்படின்னா வந்து தனக்கு நிறைய எடுத்துக்கிட்டு மற்றவங்களுக்கு வந்து ரொம்ப கம்மியாக கொடுக்கறது. ஸோ அந்த மாதிரி வந்து ஏதோ ஒரு மிகப்பெரிய பாவத்தை வந்து செஞ்சுருக்கிறாங்க. ஒரு லேபர்ஸை வந்து வேலை செய்கிற லேபர்ஸை ஏமாத்துறது, இல்லை கூட பிறந்தவங்களை ஏமாத்துறது, அந்த மாதிரி வந்து ஒரு ப்ராப்பர்ட்டி விஷயத்தில் வந்து உங்களுடைய முன்னோர்கள் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு பாவம் செஞ்சுருக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, இப்போ வந்து ஒரு குழந்தைக்கு நிறைய கொடுக்குறது, ஒரு குழந்தைக்கு கொடுக்குறதே இல்லைன்னா ஒரு குழந்தைக்கு வந்து ஒரு 100 ரூபா கொடுத்தா இன்னொரு குழந்தைக்கு 10 ரூபா கொடுக்கறது, இந்த மாதிரி வந்து ஒரு தப்பான ஒரு விஷயம் வந்து செய்கிறாங்க. இல்லை அவங்களுக்கு பிடிச்சவங்களுக்கு நிறைய கொடுக்கறது, அவங்களுக்கு பிடிக்காத ஒரு குழந்தைக்கு வந்து கொடுக்கறது இல்லை, அப்படி ஏமாத்துறது, இந்த மாதிரிலாம் வந்து செஞ்சாங்கன்னா அவங்க அந்த பாவத்தை அனுபவிச்சே தீரணும் அப்படிங்கிறது விதி. இல்லைன்னா அவங்களுடைய குழந்தைகள் அவங்களுடைய வாரிசுகள் அனுபவிக்கணும் அப்படின்றது விதி. இப்போ ஒரு சும்மா ஒரு எக்ஸாம்பிளுக்கு நம்ம எடுத்துக்கோமே, உங்கள் பாட்டி வந்து யார்கிட்டயோ வந்து ஒரு சொத்தை வந்து ஏமாற்றி அவங்கள பிடுங்கி விரட்டிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க. ஓகே, அவங்களுக்கு எல்லா தெரியும்னு நினைக்கிறேன். ஏமாத்திட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன். நீங்கள் வாரிசுகள் வந்து எப்படி கஷ்டப்படணும்னா, யார்கிட்டயும் நீங்கள் பணம் கொடுத்து ஏமாறுற மாதிரி இருக்கும். அதாவது நீங்கள் உதவி செய்கிறதுக்காக வந்து அவங்ககிட்ட பணம் கொடுத்துருப்பீங்க, அவங்க பேராசைப்பட்டுட்டு உங்களுக்கு வந்து அந்த பணத்தை வந்து திருப்பி கொடுத்துருக்கவே மாட்டாங்க, ஏமாற்றிருப்பாங்க. அதாவது ஒரு ஃப்ரெண்டாக இருக்கலாம், இல்லை தெரியாத ஒரு வட்டி கூட நீங்கள் கொடுத்துருக்கலாம், ஒரு பெரிய அமௌண்ட்டாக கூட இருக்கலாம். கேட்கும்போது கொடுங்க, எனக்கு நான் திருப்பி தந்துடுறேன்னு சொல்லிட்டு ரொம்ப ஸ்வீட்டாக பேசி ஒரு பணிவாக அவங்க காலில் விழுந்து வாங்கியிருப்பாங்க. ஆனால் வாங்கினதுக்கு அப்புறம் வந்து அவங்க கொடுக்க மாட்டாங்க. ஏன் அப்படின்னா நம்ம வந்து என்ன நினைப்போன்னா, நமக்கு நேரம் சரியில்லை, ஒரு மேனிப்புலேட் பண்ணிடுவாங்க. உங்களை வந்து மேனிப்புலேட் பண்ணி எப்படியோ வந்து உங்கள்கிட்ட வந்து உதவி கேட்டு உங்களை மேனிப்புலேட் பண்ணி வாங்கிடுவாங்க அந்த பணத்தை. அது பெண்ணாக கூட இருக்கலாம், ஆணாக இருக்கலாம். அந்த வாங்கிட்டு நீங்கள் உதவி செஞ்சதுக்கப்புறம் அதை வந்து மறந்துட்டு உங்களை வந்து அவங்களோட நியதுனா என்ன சொல்கிறதுனா, அவங்களுடைய எண்ணங்கள் மாறிடும். அதாவது இப்போ வாங்கியிருக்காங்க கடன் அப்படின்னா கொடுக்கணுன்ற எண்ணம் போய் இவங்களை கொடுக்காம எப்படி ஏமாற்றலாம் அப்படின்ற மாதிரி ஆகிடும். அப்போ உங்களுடைய தாத்தா பாட்டிகள் செஞ்ச தப்பை வந்து உங்களுடைய குழந்தைகள் தான் வந்து அனுபவிக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது பணம் தாங்க கர்மா, தொழில் தான் கர்மா. இப்போ நீங்கள் தொழிலாகவே எடுத்துக்கோங்களேன். இப்போ ஒரு 100 ரூபா பொருளை நம்ம 200 ரூபாய்க்கு விற்கிறோன்னா அது கர்மா தான். ஓகே, பணம் நம்ம கையில் வாங்குகிறோன்னா அதுவும் கர்மா தான். ஓகே, ஸோ கர்மா வந்து எப்படி க்ரியேட் ஆகுதுன்னா பணத்தினால தான் க்ரியேட் ஆகுது. ஸோ யார் வந்து தாத்தா பாட்டி சொத்தை அப்பா சொத்தை நிறைய அனுபவிக்கிறாங்களோ அவங்க வந்து கண்டிப்பாக அவங்களுடைய கர்மாவையும் அவங்க அடுத்தடுத்த ஜென்ரேஷன் அனுபவிப்பாங்க அப்படின்றது வந்து நான் கண் கூட பார்த்துருக்கேன். ஓகேவா? ஸோ நீங்கள் வந்து முன்னோர்களோட சொத்து இல்லாமல் தான் கையில் உழைச்சி வருவாங்க பாருங்களேன், அவங்களுக்கு அவ்வளோ கர்மா வந்து இருக்காது. ஆனால் தாத்தா பாட்டி சொத்தை வந்து அனுபவிப்பாங்க பாருங்களேன், பரம்பரை அனுபவிப்பாங்க பாருங்க, அவங்களுக்கு வந்து அந்த ஒரு கர்மா இருக்கும். அதே மாதிரி தன் உழைப்பாக இருந்தால் கூட அடுத்தவங்களோட வயிற்றில் அடித்து சம்பாதிக்கிறாங்க இல்லையா. இப்போ வந்து ஒருத்தவங்க அவங்க சம்பாரிச்சிருவாங்களே அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள ஏதாவது ஒரு குறுக்கு வழியில் வந்து அந்த பணத்தை வந்து அவங்களுக்கு சம்பாதிக்க விடாமல் பண்ணுறாங்கல்ல, அந்த மாதிரிலாம் செய்யும்போது தன்னோட குழந்தைகள் வாரிசுகள் பேரன் பேத்திலாம் வந்து கஷ்டப்படுறத நான் பார்த்துருக்கேன் சில ஃபேமிலிஸில். இப்போ வந்து எப்படின்னா தாத்தா வந்து ரொம்ப வட்டி வாங்குவார். இப்போ வந்து ஒரு 100 ரூபா கொடுத்தாருன்னா அப்போ உடனே வந்து 20 ரூபா வட்டி எடுத்துக்கிறது, 30 ரூபா வட்டி எடுத்துக்கிறது. அதாவது எப்படின்னா 1000 ரூபா வாங்கினா 300 ரூபா எடுத்துக்கிட்டு 700 ரூபா தான் கொடுக்குறது, ஆனால் 1000 ரூபாய்க்கு வட்டி போடுறது. அந்த மாதிரிலாம் வந்து வட்டி வாங்கும்போது அவங்களோட அடுத்தடுத்த தலைமுறையினர் பாருங்களேன், ஒரு மென்டலி அஃபெக்ட் குழந்தைகள் வந்து கண்டிப்பாக பிறப்பாங்க, மன குழப்பம் உள்ள குழந்தைகள் பிறப்பாங்க. ஓகே, அந்த குழந்தைகள் வாரிசுகள் வந்து பணத்தால் மற்றவங்களால் ஏமாற்றப்படுவாங்க. இது எல்லாமே வந்து இதோட கர்மா தான் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அந்த மாதிரி நீங்கள் இப்போ யார்கிட்டயாவது பணம் கொடுத்துட்டு நீங்கள் வரவே இல்லை அப்படின்னா நினச்சிங்கன்னா அது வந்து நீங்கள் செஞ்ச
பெரியோர்கள் செஞ்ச தவறுனால உங்களுக்கு கிடைக்கிதுன்னு கூட நீங்கள் எடுத்துக்கலாம். ஓகே, இப்போ அதுலேருந்து நீங்கள் வெளியில் வரணும், அந்த பணம் வந்து உங்களுக்கு வெளியில் வரணும். அந்த தாத்தா தானே செஞ்சாங்க, நான் செய்யலைல்ல, அந்த தப்பு எனக்கு இல்லைன்னா தாத்தா சொத்தை நீங்கள் தானே அனுபவிக்கிறீங்க, இல்லை அப்பா சொத்தை நீங்கள் அனுபவிக்கும் போது அதோட பங்கு எப்படி வந்து உங்களுக்கு ப்ளஸ் வருதோ அதே மாதிரி மைனஸும் வரும். ஸோ அவங்க அதான் சொல்லுவாங்க, பெரியவங்க நல்லது செய்ய செய்ய குழந்தைகள் நல்லா இருப்பாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ நீங்கள் வந்து ஒரு பெண் தெய்வம் காளி. ஓகே, நீங்கள் காளிக்கிட்ட வந்து நான் யார் எவ்வளோ பெரியவங்க வந்து எங்கள் வீட்டில் குடும்பத்தில் ஆன்செஸ்டர்ஸ் வந்து தவறு செய்திருந்தாலும் இப்போ வந்து எங்களுக்கு வந்து அந்த தண்டனையை கொடுக்காதீங்க, எங்களுக்கு வந்து பணம் வந்து எப்படியாவது திருப்பி ரிட்டர்ன் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கால பைரவர்ட்டையும் கால பைரவியான நம்ம காளி அம்மாட்டையும் நீங்கள் வேண்டிக்கும் போது கண்டிப்பாக ஒரு 3வது நபர் மூலம் உங்களுக்கு வந்து உங்களுக்கு கிடைக்க வேண்டிய பணமாக இருக்கட்டும் சொத்தாக இருக்கட்டும் உங்கள் கைகளில் வந்து சேரும் அப்படின்னு சொல்கிறாங்க. இது யாருக்கான மெசேஜ்னு எனக்கு தெரில. ஆனால் வந்து ஒரு பெரியவங்க செஞ்ச தப்பை வந்து அந்த குழந்தைகளான நீங்கள் வந்து அனுபவிக்க நேரிடுகிறதுன்றது மட்டும் தெரியுது. அதை வந்து நீங்கள் காலபைரவர்கிட்ட வந்து மன்னிப்பு கேட்டு 21 வாரம் வந்து நீங்கள் வந்து மிளகு அல்லது 21 வாரமும் 21 சனிக்கிழமை 21 மிளகால் நீங்கள் வந்து விளக்கு போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து உங்களுடைய பரம்பரை கர்மா தீரதுக்கான நிறைய வந்து வாய்ப்புகளை வந்து காலபைரவர் கொடுப்பாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. நோய் நொடியால் ரொம்ப நீங்கள் அவதிப்பட்டு இருக்கீங்க, இல்லை பிளாக் மேஜிக்கால் உங்களுக்கு வந்து ரொம்ப உடம்பு சரியில்லாமல் ஆகுது, அடிக்கடி கண் திருஷ்டிப்படுது அப்படின்னு நினைக்கிறவங்க வந்து வெண்பூசணியை வாங்கி அதை 2ஆக கட் பண்ணி அதில் வந்து நீங்கள் விளக்கு போடும்போது உங்களுக்கு வந்து எதிரிகள் தொல்லை, பில்லி சூன்யம், ஏவல் செய்வினையோட தொல்லை, ஒரு அதாவது நோய் நொடி தொல்லை, பிணி தீர்க்கிறது அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அது மாதிரி வந்து உங்களுக்கு கெட்ட கெட்ட கனவுகள் வர்றதெல்லாம் வந்து வராது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ வருகிற 12ஆம் தேதி காலபைரவ அஷ்டமி. ஸோ நீங்கள் வந்து அன்னைக்கு காலபைரவருக்கு இந்த விளக்கு போடுங்க உங்களுக்கு அந்த மாதிரிலாம் பிரச்சனைகள் இருந்தது அப்படின்னா. அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு வந்து முன்னோர்களோட ஆசி கிடைக்க ஆரம்பிச்சிடும். அதாவது முன்னோர்கள் செஞ்ச பாவங்கள் வந்து இந்த காலபைரவ அஷ்டமியில் நீங்கள் பூசணிக்கால இல்லை மிளகுலால் விளக்கு போடும்போது உங்களுடைய 21 விளக்கு போடுவீங்க. ஸோ 21 தலைமுறைகளுக்கு முன்னாடி செஞ்ச பாவங்கள் வந்து மன்னிக்கப்பட்டு அவங்க செஞ்ச நல்லதுக்கான, அதாவது உங்கள் தாத்தா பாட்டி செஞ்ச நல்ல பலன்களுக்கான நல்ல கர்மாவை வந்து இந்த குழந்தைகளான நீங்கள் வந்து அனுபவிக்கக்கூடிய வாய்ப்புகளை இந்த காலபைரவர் ஏற்படுத்தி கொடுப்பாரு. பணம் வந்து உங்களுக்கு தடைபடாமல் கொடுக்க வேண்டியவங்க வந்து தானாகவே முன் வந்து கொடுத்துருவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, ஸோ உங்களுக்கு வந்து புதியதாக ஒரு ட்ரான்ஸ்ஃபர்மேஷன், அந்த பழைய கர்மாவெல்லாம் முடிஞ்சு, அதாவது கெட்ட கர்மாவோடெல்லாம் முடிஞ்சு புண்ணிய கர்மா உங்களுக்கு ஆரம்பிச்சிடும். அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு தடைப்பட்ட காரியங்கள் எல்லாம் வந்து நடக்க ஆரம்பிச்சிரும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, ஸோ இந்த காலபைரவ அஷ்டமியை வந்து மிஸ் பண்ணிடாதீங்க. இந்த டேட்டு வந்து 12/11/2025 2025. ஓகே, ஏன்னா இந்த பதிவு என்றைக்கு வருதுன்னு தெரியல, அதனால் நான் டேட்டை வந்து உங்களுக்கு சொல்லிடுறேன். ஆக்சுவலாக வந்து நீங்கள் 12ஆம் தேதிக்கு முன்னாடியே இந்த பதிவை பார்த்துட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக இது உங்களுக்கான பதிவுன்னு நீங்கள் நினச்சிக்கலாம். எலிஃபண்ட் வந்திருக்காங்க. ஸோ உங்களுக்கு லவ் இஸ் யுவர் ஸ்ட்ரென்த், லீடர்ஷிப் இன் யுவர் பாத். ஓகே, யுவர் விஸ்டம் இன்ஸ்பயர்ஸ் எவ்ரி ஒன் யூ மீட். அதாவது வந்து யூ கேன் ஓவர் கம் எனி ப்ராப்ளம். உங்களுக்கு என்ன ப்ராப்ளம் இருந்தாலும் சரி அதெல்லாம் வந்து ஓவர் கம் பண்ணி நீங்கள் கண்டிப்பாக வந்து சக்ஸஸ் ஆவீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. யூ வில் நேச்சுரலி அண்ட் ஈஸிலி அச்சீவ் சக்ஸஸ். ஓகே, உங்களுடைய அன்பால் உங்களுக்கு வந்து உங்கள் பேச்சு எல்லாருமே கேட்பாங்க. எப்படின்னா நீங்கள் அதை வந்து அன்பாக சொல்லுவீங்க, என்ன சொல்லணுமோ அதை. ஸோ அப்போ வந்து எல்லாருமே கேட்பாங்க. ஓகே, ஸோ நீங்கள் வந்து கடினமாக கஷ்டப்பட்டு முன்னுக்கு வர போகிறீங்க. அதை வந்து பார்த்து உங்களுடைய முன்னோர்கள்லேருந்து எல்லாருமே சந்தோஷப்பட போகிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்கள் வந்து ரொம்ப ரொம்ப இன்ட்யூட்டிவ் பர்சன். ஓகே, லிசன் டு த சாங் இன் யுவர் சோல். அதாவது வந்து நீங்கள் யூடியூப்ல எல்லாம் போட்டிங்கன்னா சோல்
ரிலீஸ் ஃப்ரீக்வன்சி அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். இல்லைனா வந்து இந்த ஸ்ட்ரெஸ் ரிலீஃப் ஃப்ரீக்வன்சி சாங்ஸ்ன்னு போடுங்க. அதில் போட்டுட்டு உங்களோட அந்த ஆன்மா வந்து அப்படி வந்து இந்த பழைய பேர்டன்ஸ்லேருந்து ரிலீஸ் ஆகிறதுக்கான சாங்ஸ் எல்லாம் இருக்கும். அதெல்லாம் நீங்கள் போட்டு கேளுங்க. உங்களோட இன்ட்யூஷன் பவரை வந்து நீங்கள் ரொம்ப நல்ல ஒரு சாலிடாக வச்சுக்கோங்க. ஓகே, உங்களுக்குன்னு ஒரு யூனிக்னஸ் இருக்குது. அது வந்து ரெகக்னைஸ் பண்ணக்கூடிய ஒரு நாட்களை வந்து கண்டிப்பாக வந்து காலபைரவர் சீக்கிரமே கொடுப்பாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, உங்களோட பவர் வந்து வெளியில் தெரியக்கூடிய ஒரு காலம் வந்து வந்துடுச்சு. வாவ், ஹம்மிங் பேர்டு வந்திருக்கு. ஸோ மிராக்கிள்ஸ் கண்டிப்பாக நடக்க போகுது. நீங்கள் வந்து ஒரு சந்தோஷப்படக்கூடிய ஒரு விஷயம் வந்து உங்கள் வாழ்க்கையில் நடக்க போகுது. நீங்கள் வந்து ஷைன் ஆக போகிறீங்க. ஒரு உங்களோட யூனிக்னஸ் வந்து எல்லாருக்கும் தெரிய போகுது. ஸோ ஸ்ப்ரெட் த மிராக்கிள்ஸ் ஆஃப் ஹாப்பினஸ். உங்களோட சந்தோஷத்தை எல்லாருக்கிட்டையுமே பகிர்ந்துக்க போகிறீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஜிராஃபி வந்திருக்கு. ஓகே, அதாவது நீங்கள் கரெக்டான பாதையில் தான், கரெக்டான ஒரு வழியில் தான் போயிட்டுருக்குறீங்க. ஸோ அதை அப்படியே கண்டினியூ பண்ணிக்கிட்டே இருங்க. ஓகே, உங்களுக்கான என்ன கிடைக்கணும்னு விதி இருக்குதோ அதெல்லாம் வந்து கண்டிப்பாக உங்களை தேடி கரெக்டான நேரத்தில் உங்களுக்கு கைகளில் கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, உங்களே அறிஞ்சிக்கக்கூடிய ஒரு ஞானம் உங்களுக்கு கிடைக்க இருக்குது. ஒரு என்லைட்மெண்ட். ஓகே, ஸோ ஒரு ஞானம் பிறக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இப்போ இருக்குது. நீங்கள் ஸ்பிரிச்சுவாலிட்டியில் ஒரு ஸ்டெப் வந்து முன்னாடி வந்து வரப்போகிறீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, ஸோ உங்களுக்கு மட்டும் இல்லை, உங்கள் ஃபேமிலியில் உள்ள எல்லாருக்குமே செஞ்ச பாவங்கள், முன்னோர்கள் செஞ்ச பாவங்கள் எல்லாம் ரிலீஸ் ஆக போகுது அப்படின்னு சொல்கிறாங்க. உங்கள் மூலமாக ரிலீஸ் ஆக போகுது. அதுக்கப்புறம் வந்து உங்களுடைய ஒரு வேர்ல்ட் ஆஃப் மேஜிக் அண்ட் ஸ்பிரிச்சுவாலிட்டி கம் அண்ட் ஃபால் இன் லவ் வித் த மிஸ்டேக்ஸ். அதாவது நிறைய விஷயங்கள் உங்கள் கண்ணுக்கு வந்து புலப்பட போகுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, இதுதான் வந்து ஒரு பெர்ஃபெக்ட் டைம். ஓகே, அதற்கான ஒரு பெர்ஃபெக்ட் டைம் இதுதான். ஸோ டிவைன் டைம் சொல்கிறாங்க. உங்களுக்கான ஒரு கடவுள் அருள் கொடுக்கக்கூடிய நேரம். ஸோ நீங்கள் வந்து கரெக்டான பாதையை சூஸ் பண்ணுங்கள். கரெக்டான குருவை வந்து செலக்ட் பண்ணுங்கள். உங்கள் குரு மூலமாக உங்களுடைய வாழ்க்கை பாதை மாற இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. உங்களுக்கு குரு கிடைக்க போகிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இவ்வளோ நாளாக குரு கிடைக்காம நீங்கள் இருந்தீங்க. உங்களுக்கு வந்து எப்படி போகிறதுன்னு பாதை வந்து 4 சைடும் போகுது, எந்த சைடு நான் போகிறது அப்படின்னு சொல்லி கவலைப்பட்டுட்டு இருந்தீங்கன்னா உங்கள் வந்து கவலைகள் நீங்க போது குரு உங்களுக்கு வந்து வழிகாட்ட போகிறார் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, யார் ஸோ உங்களோட இன்டென்ஷன் என்ன அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கேற்ற குருவை வந்து நீங்கள் செலக்ட் பண்ணுங்கள். உங்களோட இன்டென்ஷனில் வந்து சொல்லுங்கள், எனக்கு நல்ல குரு கிடைக்கணும், என்னை நல்ல வழி நடத்தக்கூடிய ஒரு நல்ல சோல் வந்து எனக்கு குருவாக கிடைக்கணும் நீங்கள் வேண்டிக்கோங்க. வுட்டு வந்திருக்காங்க. ஸோ உங்களுக்கான அதாவது நீங்கள் ரொம்ப வாழ்க்கையில் கஷ்டப்பட்டு முன்னுக்கு வந்துட்டுருக்கீங்க. ஒரு பாறையிலேருந்து எப்படி வந்து ஒரு செடி முளைக்குதோ, எந்த ஒரு உதவி சப்போர்ட்டுமே இல்லாமல் அது வந்து முளைக்குதோ, அதே மாதிரி நீங்களும் வந்து யாரோட சப்போர்ட்டும் இல்லாமல் நீங்கள் வந்து வாழ்க்கையில் ஒரு முன்னேற போகிற டைம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது ரினியூவல் ஆக போகிறது. ஸோ உங்களுக்கு வந்து ஒரு விடிவு காலம் பிறந்துருச்சு அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். ஓகே, பாண்டா. ஸோ உங்களோட இன்னசென்ட் வந்து உங்களுக்கு கடவுளுக்கு ரொம்ப வந்து பிடிச்சிருக்கு. ஸோ உங்களுக்கு வந்து ஒரு கைடன்ஸ் வந்து அவங்க கொடுக்க நினைக்கிறாங்க. ஸோ சிவ்ஜி வந்து உங்களுக்கு ஒரு நல்ல குருவை உங்களுக்காக வந்து அனுப்ப போயிருக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் வர இருக்குது, ஒரு புதிய மாற்றத்தை உங்களுக்கு கொடுக்க இருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. லார்ட் ஷிவ் உங்களுக்கு வேற என்ன மெசேஜ் கால பைரவர் மூலமாக சொல்ல இருக்காங்க வந்து பார்ப்போம். ஸோ ரொம்ப நாள் வெயிட் பண்ணிட்டீங்க சில விஷயங்களுக்காக. ஸோ இப்போ வந்து அதற்கான கரெக்டான நேரம் வந்து வர்றதுக்கு நீங்கள் வந்து இன்னும் கொஞ்சம், அதாவது 90% வந்துட்டீங்க, இன்னும் ஒரு 10% வெயிட் பண்ணுங்கள், உங்களுக்கான நல்ல நேரம் வந்துட்டே இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா எதை எப்போ கொடுக்கணும்னு அவங்களுக்கு வந்து தெரியும் கடவுளுக்கு, சரியா?
ஸோ அதற்காக அவங்க வந்து நீங்கள் வந்து கோவிக்கலாம் சில நேரம் வந்து எல்லாருக்கும் எல்லாம் செய்கிறேன், நான் கேட்டது மட்டும் கொடுக்க மாட்டேங்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அதற்கான நேரம் வரும்போது தான் அவங்க வந்து செய்வாங்க இல்லையா? ஸோ நீங்கள் ஃபேமிலிஸ்க்காக நிறைய சாக்ரிஃபைஸ் பண்ண ஒரு பர்சனாக இருக்கலாம். இப்போயுமே நீங்கள் சில சாக்ரிஃபைஸ் பண்ணியிருப்பீங்க. அதற்கான பலன் வந்து உங்களுக்கு கூடிய சீக்கிரத்தில் கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஒரு ஹனுமானை வந்து நீங்கள் வந்து கும்பிட சொல்கிறாங்க. ஹனுமாரும் சிவன் அப்பாவும் எல்லாம் ஒன்று தான். ஸோ ஏதோ ஒரு அடிக்ஷனில் இருக்கீங்க. ஒருத்தவங்க மேலே ரொம்ப பைத்தியமாக இருக்கிறது கூட ஒரு அடிக்ஷன் தான். அந்த அடிக்ஷன்லேருந்து நீங்கள் வெளியில் வரணும் அப்படின்னு சொன்னால் நீங்கள் வந்து ஹனுமாரை கும்பிடுங்க. ஹனுமாரை கும்பிடும்போது அந்த பிரச்சனையிலேருந்து நீங்கள் வெளியில் வருவீங்க, அந்த அடிக்ஷன்லேருந்து நீங்கள் வெளியில் வருவீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. உங்களே நீங்கள் வந்து செல்ஃப் கேர் பண்ணக்கூடிய ஒரு நேரம். உங்களுக்கு ப்ரையாரிட்டிஸ் கொடுங்க. ஓகே, ரொட்டீன் ஒர்க்கு நடந்துக்கிட்டே தான் இருக்கும். ஆனால் உங்களுடைய மைண்ட், பாடி, சோல் எல்லாத்துக்கும் வந்து ஒரு ரிலீஃப் வேணும் அப்படின்னா கண்டிப்பாக வந்து உங்களுக்கான நேரத்தை வந்து நீங்கள் வந்து ஒதுக்கணும். உங்களுக்காக சில விஷயங்களை வந்து நீங்கள் பண்ணிக்கணும். அது செல்ஃபிஷாக இருந்தாலும் பரவாயில்ல. ஏன்னா ஒரு விஷயம் வந்து நமக்கு நடக்கணும்னா நம்ம வந்து அதற்கான வேலைகளை வந்து ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணணும். ஓகே, அவங்க என்ன நினைப்பாங்க, இவங்க நினைப்பாங்க, நீங்கள் எது ஒன்றவே வேணாம், ஹஸ்பண்டுக்கு குழந்தைகளுக்குன்னு எல்லாம் நீங்கள் பார்த்து முடிச்சிருப்பேன். இனிமேல் உங்களுக்கான ஒரு சில மணித்துளிகளாவது உங்களுக்காக எடுத்து சில விஷயங்கள் உங்களுக்கு பிடிச்ச விஷயங்களை செய்ய பழகுங்க அப்படின்றாங்க. ஓகே, பஸ்மாசுர் வந்திருக்காங்க. நீங்கள் வந்து ரொம்ப ஒரு ப்ளஸ் பண்ணியிருக்காங்க உங்களை. ஏதாவது உங்களுடைய பாவங்கள் எல்லாம் வந்து தீக்கிரையாகப்பட்டு உங்களுக்கு நல்ல விஷயங்கள் நடக்க ஆரம்பிக்க போகுது. ஸோ ஒரு ருத்ராட்ச வாங்கி போட்டுக்கோங்க. இல்லைனா யாராவது உங்களுக்கு கிஃப்ட் கொடுப்பாங்க ருத்ராட்சம், அதை வந்து கிளென்ஸ் பண்ணி நீங்கள் போட்டுக்கும்போது லார்ட் சிவாவோட ஒரு பிளெஸ்ஸிங்ஸ் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக வந்து கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, உங்களுடைய மன தூய்மையை அது வந்து மெயின்டைன் பண்ணும் அந்த ருத்ராட்ச அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ உங்களுக்கு வந்து ஒரு ருத்ராட்சம் வந்து சில பேருக்கு கனவுல வரலாம், இல்லை யாராவது கொடுக்குற மாதிரி கூட கனவு காணலாம். ஓகே, இல்லை நிஜமாகவே கொடுக்கலாம். எப்படி வந்து உங்களுக்கு ருத்ராட்சம்ன்ற ஒரு வேர்டு இல்லை ருத்ராட்சம்ன்ற ஒரு பொருளை நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு கடைக்கு போகிறீங்க, அங்கே கூட ருத்ராட்சம் விற்கலாம், அதை பார்க்கலாம். நீங்கள் இல்லை ஒரு யூடியூப் திறக்கிறீங்க, அதில் வந்து ஒரு ருத்ராட்சத்தை பற்றி யாராவது பேசலாம். அந்த மாதிரிலாம் வந்து சில விஷயங்கள் கேட்கும்போது உங்களுடைய மனது வந்து கிளென்ஸ் ஆகுதுன்னு நீங்கள் வந்து நீங்களே விஷுவலைஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, உங்களால் முடிஞ்சால் கண்டிப்பாக வந்து ருத்ராட்சம் வாங்கி அணிங்க. பெண்களும் கண்டிப்பாக ருத்ராட்சம் அணியலாம், அதில் எந்த பிரச்சனையுமே இல்லை. ஒரு முக ருத்ராட்சம் வாங்கி அணிங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, இதுதான் வந்து உங்களுக்கு காலபைரவருக்கான இன்றைய பதிவுக்கான மெசேஜஸ். ஓகே, உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஹைப் கண்டிப்பாக கொடுங்க. வேறு என்ன பதிவு வேணுன்றதையும் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ ஸோ மச்.